ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டில் காலியானதுனால எதனா செய்யலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது பாப்பா வந்து பருப்பு வடை செய்யுமான்னு சொன்னால். ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு பருப்பு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆட்டி எடுத்து அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா போட்டு நல்லா தட்டி எடுத்து ஒரு 10 வடை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வந்தது. ஸோ இந்த வடை மிச்சமாச்சு, இதே இந்த வடை கறி பண்ணி நாளைக்கு இட்லி போட்டுக்கலான்னு பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ என்னவோ தெரியல, பசங்களை படிக்க வைக்கிறதுனால அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. என்னோடய வீடியோ பார்க்குற நிறைய பேர்த்துக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, பையன் வந்து மெடிக்கலுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பா வந்து 7th படிக்கிறா. ஸோ ஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகுது. ஸோ எப்படியும் அப்படி கடம்படன் பட்டு பசங்களை படிக்க வச்சுட்டு அவங்க மேலே வந்துட்டாங்கன்னா நமக்கும் கஷ்டம் தீர்ந்துடும், அவங்களும் நல்லா இருப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இன்றைக்கி வேலையில் டக்குன்னு முடிச்சுட்டு ஒரு 6:30க்கே சாமி ரூமில் போய் சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டு ஒரு மணி நேரம் மனசு உருகி சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வர கஷ்டத்தெல்லாம் சீக்கிரம் எடுத்துடணும், நான் கடனெல்லாம் தீர்ந்துடணும், நானும் பழைய நிலைமைக்கு வந்துடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளே மனசு கஷ்டப்பட்டு உடஞ்சி உக்காண்டிருப்போம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, காயப்படுத்துகிற மாதிரி சிலர் வந்து பேசுகிறாங்க. ஸோ நம்ம வந்து கஷ்டத்தில் இருந்தாலோ இல்லை நம்ம கடனில் இருந்தாலும் நம்ம வந்து நல்ல இடத்துக்கு எங்கேயும் போகக்கூடாது, நல்ல துணி போடக்கூடாது, நல்லா சாப்பிடக்கூடாதோ என்னவோ தெரியல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. ஸோ ஒருவேளை நம்ம கடனோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்னன்னு தெரியல. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் சாமிகிட்ட உட்காந்து என் கஷ்டமெல்லாம் சீக்கிரம் போயிடும், நானும் பழைய நிலைமைக்கு வந்துடணும், என்னுடைய கடன் பிரச்சனையும் தீர்ந்துடணும், பசங்களும் நல்லா படிக்கணும்னு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.